ஹாய் ஆல்! இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி முருங்கைக்கீரை அடை. ஆமாங்க. கால்சியம், அயர்ன் நிறைஞ்சிருக்கிற இந்த ராகி ஃப்ளோர் யூஸ் பண்ணி நாம இன்னைக்கு ராகி ரொட்டி பண்ண போறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஆனியன் 2 நம்பர் சாப் பண்ணி வச்சது. அதே பவுலில் நீங்கள் ராகி ஃப்ளோரும் எடுத்துக்கலாம். இது நான் 4 மெம்பர்ஸ்க்கான குவான்டிட்டியில் செஞ்சுருக்கேன். சால்ட் ரெக்வயர்ட், நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். முருங்கைக்கீரையை ஏற்கனவே நான் அலசி வச்சுக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் முன்னாடியே அலசி எடுத்துக்கிட்டேன். அதை யூஸ் பண்ணிக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் நான் வீட்லேயே பண்ணேன். நீங்கள் ஷாப்பில் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணதை கூட வாங்கிக்கலாம். முருங்கைக்கீரை நல்லா ஒரு பவுல் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன பவுல். நீங்கள் எந்த ஃப்ளவர் மாவு எடுக்கிறீங்களோ பவுல், அதில் 1/2 பவுல் முருங்கைக்கீரை எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். முருங்கைக்கீரை ரொம்ப நல்லது. நம்ம அயன் கண்டென்ட்டாக இருக்கட்டும், கால்சியமாக இருக்கட்டும், குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி மறைச்சி கொடுக்கும்போது ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. வாங்க இந்த டோ யூஸ் பண்ணி எப்படி ஈஸியாக உங்களுக்கு கை சூடுபடாமல் அடை செய்கிறதுன்னு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு நம்ம நல்ல பவுலில் ஈவனாக ஒரே சைஸாக பால்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஒரு ஒயிட் கிளாத்தில் தண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதை நல்லா ஒரு பிளேட்லேயோ இல்லை கட்டர் போர்டு மாதிரி ஏதாச்சும் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். அவ்வளோதாங்க. பேன் ஹீட் ஆனதும் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் கொஞ்சம் சூடான உடனே நீங்கள் அந்த கிளாத்லேருந்து அடைய கையில் ஈஸியாக எடுத்து போட்டுற முடியும். இந்த மாதிரி நம்ம கிளாத் யூஸ் பண்ணி போடும்போது உங்களுக்கு அடை திக்காக இல்லாமல் நல்ல மெலீஸாக இருக்கும். ஈவனாக ஹீட் பரவி எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும். ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒவ்வொரு சைடும் நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. அது நல்லா ஹீட் ஆகும்போது தீஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா சுட்டெடுங்க. எப்போவுமே லிட்டு யூஸ் பண்ணி நீங்கள் அடை செய்யும்போது நீங்கள் நிறைய ஆயில் யூஸ் பண்ண வேண்டியிருக்காது. நல்லா ஒட்டாமல் வரும். நான் தோசைக்கல்லையும் செய்வேன். இது இரும்பு கல், எதில் செஞ்சாலும் நல்லா ஒட்டாமல் வரும் நீங்கள் லிட்டு யூஸ் பண்ணி பண்ணும்போது. அவ்வளோதான், ராகி ரொட்டி ரெடி. இதை நீங்கள் தேங்காய் சட்னி, உடச்சக்கடலை சட்னி, வேர்க்கடலை சட்னி எதில் வேணாலும் சாப்பிடலாம். நான் இன்னைக்கு சாம்பார் செஞ்சுருந்தேன். முருங்கைக்காய் சாம்பார் யூஸ் பண்ணி எங்கள் வீட்டில் சாப்பிட்டோம். ஹாப்பி ஈட்டிங்! லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.